ஹலோ எவ்ரிவன். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நம்ம இந்த டிசைன் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து பென் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு குடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த பேட்டர்ன் வந்து எப்படி பண்றது? ஈஸியான மெத்தட்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து சர்க்கிள் வந்து ஃபர்ஸ்ட்டே நான் போட்டுட்டேன். ஒவ்வொரு டைமும் சர்க்கிள் வரைஞ்சு காமிக்கல. கிரிட்ஸ் வந்துட்டு அதாவது 10 டிகிரீஸ் அதில வந்துட்டு மார்க் பண்ணிட்டு, நம்ம ஆஸ் யூசுவல் வந்து கிரிட்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கிறோம். கிரிட்ஸ் பத்தி வீடியோனா ஃபர்ஸ்ட் 2 வீடியோல வந்துட்டு நான் நீட்டா வந்துட்டு சொல்லிக் குடுத்துருந்திருப்பேன். ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ இருக்கும். ஸோ அத வந்துட்டு ப்ரீவியஸா பாருங்க. ஸோ 1 சென்டிமீட்டர்ல ஃபுல்லா இந்த வீடியோல வந்துட்டு நம்ம உள்ள இருக்க சென்டர் பேட்டர்ன் வேற பார்க்க போறோம். ஸோ வந்துட்டு புது பேட்டர்ன் கலரிங் வந்துட்டு நீங்க எப்படி காம்பினேஷன் குடுக்கலாம், கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எப்படி சூஸ் பண்ணலாம். ஸோ அத பத்தின ஐடியாஸும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு போக போக ஒவ்வொரு வீடியோலயும் வரும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்கெட்ச் பென் வச்சு தான் பண்ண போறோம். ஸோ ஸ்கெட்ச் பென் வச்சுமே வந்துட்டு எவ்வளோ அழகா வந்து நீட்டா நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கிரிட் வந்து போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர் பேட்டர்ன் அத வந்துட்டு கொஞ்சம் நல்லா பாருங்க. எந்த மாதிரி வந்துட்டு நான் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத. இது வந்து உள்ள பேட்டர்ன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 4 பக்கமே வந்துட்டு ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி நம்ம நீளமா டெய்ஸி ஃப்ளார் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். பென்சில்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எப்பயுமே நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி புதுசா ஏதாவது பேட்டர்ன் ட்ரை பண்றீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்குன்னா, பென்சில்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. இத நான் எங்கேருந்தும் பார்க்கல. ஜஸ்ட் வந்து தாட் வந்தது. ஸோ சரி ஓகே. ஏன்னா நம்ம வந்து கோர்ஸ் மாதிரி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு ஒரு டீட்டெயில்டு 30 மண்டலாஸ்னா டீட்டெயில்டா வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு பேட்டர்னா வந்து பண்றேன். ஸோ இது ஒரு சென்டர் பேட்டர்ன். எந்த மாதிரி போட்டிருக்கேங்கிறது நீங்க பார்த்துக்கோங்க. வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எடுத்தோனே ரொம்ப கன்ஃப்யூஷனா கச்ச கச்சன்னு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த இடத்தையுமே வந்துட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா பென்சில் மார்க்ஸ் எல்லாமே எரேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து சர்க்கிள்க்கு வந்துக்கிட்டு நான் பென்ன வச்சு டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துர்றேன். அவுட்லைன்லாம் குடுத்துர்றேன். ஸோ வந்து நான் ஆர்ட்லைன் பென்னும் அப்புறம் வந்துட்டு ப்ருஸ்டோ பென்னும் யூஸ் பண்றேன். என்ட்ட வந்துட்டு நான் ஆர்ட்லைன், சக்கூரா, ப்ருஸ்டோ அப்புறம் வந்துட்டு அமெரிஸ் இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட இருக்குது. ஸோ இன்னைக்கு ப்ருஸ்டோவும் ஆர்ட்லைன் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 0.8 வச்சு தான் நான் வந்துட்டு அவுட்டர் லைன் குடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, அந்த நடுவுல இருக்க சர்க்கிள் வந்துட்டு விட்டுட்டோம். பிளாங்க்கா விட்டுருக்கோம். விட்டுட்டு நம்ம நார்மலா வந்துட்டு பூ மாதிரி வந்து ஜஸ்ட் அந்த பெட்டல்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா அந்தந்த லைன்ல வந்துட்டு நீங்க பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் கொஞ்சம் காமன் தான். ஆனா வந்து நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பாருங்க. இது ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் தான். ட்ராப் பேட்டர்ன் இருக்குல்ல, வாட்டர் ட்ராப் அந்த மாதிரி வந்துட்டு நீங்க குடுக்குறீங்க. அத ஃபுல்லா குடுத்து முடிச்சதுக்கப்புறம் லாங் பெட்டல்ஸ் அது வந்துட்டு நம்ம குடுக்குறோம். எந்த மாதிரி குடுக்குறேன், எந்த மாதிரி கிரிட்ல பிரிக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்க. இதுவும் ஒரு மெத்தட். உங்களுக்கு வந்துட்டு கரெக்ட்டான பேட்டர்ன் எப்படி வருது, எந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு. இப்ப பாருங்க நானே வந்து சர்க்குலேட் பண்ணி பண்ணி தான் வந்துட்டு போட்டுட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைம்ல இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிளையன்ட் ஆல்சோ. நீங்க எப்படி வந்து அவங்க குடுக்குறாங்க, நம்மளுக்கு எந்த மாதிரி குடுக்குறாங்கன்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஓன் யூஸ்க்காக தான். நெக்ஸ்ட் வந்துட்டு 30 டேஸ்க்குள்ள வந்துட்டு எந்த மாதிரி ஐடியாஸ் வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களே கிளாஸ் கூட எடுக்கலாம். பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸஸ் எடுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு நீங்க என்ன கான்டாக்ட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் இப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ பேசிக் சர்டிஃபிகேட் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அது நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்க ஒரு சர்டிஃபிகேஷன் நீங்க ஒரு சர்டிஃபைட் டீச்சரா வந்துட்டு இருப்பீங்க. நீங்களும் வந்து சொல்லிக் குடுக்கலாம். ஸோ ஹவுஸ் வைஃப்ஸ்க்கு இது வந்து நிஜமாவே ஏன்னா நானுமே ஒரு ஹோம் மேக்கர் தான், ஹவுஸ் வைஃப் தான். நான் வந்துட்டு இத ஃபுல் டைம் எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு எனக்கு. ஏன்னா நான் டிசைட் பண்ணணும், கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒவ்வொரு விஷயமா பண்ணணும், குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், அது எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வந்துட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா சக்சஸாவும் போய்க்கிட்டு இருக்கு. உங்க சப்போர்ட்டும் தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. லைக்ஸே வரமாட்டேங்குது ஆக்சுவலா. லைக் போடுங்க. போட்டுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல எல்லா விதமான ஆர்ட் வந்து நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம லாஸ்ட் டூ லாஸ்ட் வீடியோல ஆக்சுவலா வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு திருப்பி இது வந்துட்டு பேட்டர்ன் போட்டு காமிக்கிறேன் எந்த மாதிரி வருதுங்கிறத. இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, நான் கலர்ஸ் வேற குடுத்துருக்கிறேன். கலர்ஸ் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டா தான். இப்ப ப்ளூவோட ஆரஞ்ச் போகும், கிரீன் போகும். ஸோ ரெட் குடுத்துருக்கிறேன். ஸோ எப்படி வந்துட்டு நெகட்டிவ் ஃபில்லிங்க வந்துட்டு ஒரு ஜஸ்ட் சர்க்கிள் 2 சைட்ல போட்டுட்டு, அத நெகட்டிவ் ஃபில்லிங் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபுல் பேட்டர்ன் குடுத்துர்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பார்டர் எட்ஜஸ் இருக்குல்ல, அதுல வந்து இந்த லீஃப் மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் 2 சைடுமே ஸ்லாண்டிங்கா வந்துட்டு இது குடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ஒரு புது பேட்டர்ன். ஸோ இதுல வந்து நம்ம சென்டர் பேட்டர்ன் ஒண்ணு புதுசு பார்த்துருக்கோம்.
அதே மாதிரி ஃப்ளார் பேட்டர்னில் ஒரு புதுசு பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த பார்டர் லைன் வந்துட்டு புதுசு பார்த்துருக்கோம். கலர்ஸ் எப்படி இந்த குடுக்குறதுங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன். எந்த மாதிரி நான் ஃபில் பண்ணியிருக்கேங்கிறதையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா வந்து ஃபில்லிங் நம்ம எப்படி குடுக்குறோம் அதுவும் முக்கியம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நான் ஃபில் பண்றேன்னா, எந்த மாதிரி நான் ஃபில் பண்றேன்? எங்கேருந்து எப்படி வந்து எடுத்து கரெக்ட்டா ஃபில் பண்றேன்? ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நம்மளோட கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, கலர் நம்ம பண்றதும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். ஈவன் தோ இது ஸ்கெட்ச்சா இருக்கட்டும், பென்சிலா இருக்கட்டும், வேற எந்த கலர்ஸா இருக்கட்டும். ஸோ நீட்டா வந்து நம்ம இது பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக 2 பெட்டல்ஸ்லயுமே வந்துட்டு அந்த கொஞ்சம் டீட்டெயில்டிங் ஒர்க் மட்டும் குடுத்துருக்கிறேன். அந்த ஃப்ளார் பேட்டர்னுக்குள்ள நம்ம குடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி வந்து லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொஞ்சம் குடுத்துட்டு, அந்த மீதி இருக்கிற நடுவுல வந்துட்டு எனக்கு கிரீன் குடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ வந்துட்டு நான் அந்த கிரீன் குடுத்துருக்கேன். இதோட வந்துட்டு நம்மளோட டே 6 லேர்ன் மண்டலா டே 6 வந்துட்டு முடியுது. ஸோ வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இத வந்து கலர் பண்ணியாச்சு. அண்ட் வாட்டெவர் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா, நீங்க அத வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை.